இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் கண்ணன் ரவி அவர்கள் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான புரொடியூசரா இப்ப அவதாரம் எடுத்திருக்காரு. அவருடைய புரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்த படம் தலைவர் தம்பி தலைமையில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்து அவருடைய புரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற திரைப்படம்னா பேங் பேங். இந்த படத்துடைய ஹீரோவா பிரபுதேவா அண்ட் வடிவேலு இருக்காங்க. ரீசென்ட்டா இந்த படத்துடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆகி இருந்தது. பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. ஏன்னா, நெறைய ஜாம்பிஸ் பிரபுதேவா அண்ட் வடிவேலுக்கு எதிர்க்க ஓடி வராங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப கேஷுவலா அந்த ஜாம்பிஸ அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போதுன்னு. கோழி பண்ணை செல்லதுரை இந்த படத்துடைய ஹீரோ ஏகன். அவருடைய 2வது படம் ஹைக்கூ. இந்த படத்துடைய ஷூட்டிங்க கேரளால இன்னிலிருந்து தொடங்கியிருக்காங்க. பயங்கர விறுவிறுப்பா இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கான். அண்ட் இந்த படத்துடைய ஹீரோயினா தெலுங்குல கோர்ட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்துடைய ஹீரோயின் ஸ்ரீதேவி அப்பல்லா தான் இந்த படத்தோட ஹீரோயினாவும் நடிக்கிறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. கூடுதலா இந்த படத்துல இன்னொரு மலையாள ஹீரோயினும் இருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்த Netflixக்கு ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேல்ஸும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் ஆன படமா ஷூட்டிங்க்கு முன்னாடியே மாறியிருக்கு அப்படின்றத சினிமா வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. அன்பு அறிவு டைரக்ஷன்ல உலகநாயகன் கமலஹாசன் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங்க எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னா, எலக்ஷன்ஸ்க்கு அப்புறமா இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ஃபராரி படத்துடைய இயக்குனர் எழில். அவர் அடுத்து சந்தானம் அவர்கள ஹீரோவா வச்சு ஒரு படத்த டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துடைய பூஜை ரீசென்ட் டைம்ஸ்ல தான் நடந்தது. இந்த படமும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படமா வரப்போகுதுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஆக்டர் கார்த்தி இப்ப மார்ஷல் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் தமிழ். அடுத்து கார்த்தி அவர்கள் சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸோட புரொடக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னா, தெலுங்குல மேட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தோட இயக்குனர் கல்யாண் சங்கர் தான் இந்த படத்த இயக்கப் போறாரு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஜாலியான, ஒரு பயங்கர கமர்ஷியலான ஒரு படமா இருக்க போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதி கருப்பு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த அப்டேட்ட இந்த மாசமே அபிஷியலா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுவும் ஒரு சாங்கோட ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்துல தனுஷ் அவர்கள் ஒரு படத்துல நடிக்க போறாருன்ற அப்டேட்ட நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணியிருந்தோம். அதுல கூடுதலா என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த படத்தோட ஹீரோயினா சாய் பல்லவி தான் இருக்க போறாங்கன்ற அப்டேட்டும் குடுத்திருந்தோம். ஆனா ரீசென்ட்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் ஸ்ரீலீலா அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்ப மீண்டும் சர்ப்ரைஸ பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு ஹீரோயின் இல்ல, 2 ஹீரோயின். ஒரு ஹீரோயின் ஸ்ரீலீலா, இன்னொரு ஹீரோயின் சாய் பல்லவி. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரா சாய் அபியங்கர் வொர்க் பண்றாரு. இந்த அபிஷியல் அனவுன்ஸ்மென்ட்ட ரொம்ப அழகா ஃபோட்டோஸ் மூலியமா லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோட்டோ சோசியல் மீடியால ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த ப்ராஜெக்ட் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் அமரன் படத்தோட இயக்குனர்ன்றதும் குறிப்பிடத்தக்கது. டைரக்டர் நெல்சன் அவர்கள் ரீசென்ட்டா அல்லு அர்ஜுன் கிட்ட ஒரு கதைய சொல்லியிருக்காரு. பட் அல்லு அர்ஜுன் அந்த கதைய ஓகே பண்ணல. மீண்டும் அந்த கதைய ஜூனியர் என்டிஆர் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரு அந்த கதைய ஓகே பண்ணியிருக்காரு. இப்ப சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் உடைய புரொடக்ஷன்ல இந்த படம் ரெடி ஆகப்போது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டராவும் அனிருத் தான் இருக்க போறார்ன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோடைய அனவுன்ஸ்மென்ட் அப்படின்றது ஜெயிலர் பார்ட் உடைய ரிலீஸ்க்கு அப்புறமா வரும்ன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. 2025ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. சூர்யா அவர்கள் ஹிந்தியில நடிக்க போறாருன்னு. அண்ட் அந்த படம் கர்ணனுடைய கதைய பேஸ் பண்ண ஒரு படமா இருக்க போது. இந்த படத்துடைய டைரக்டரா ராகேஷ் ஓம் பிரகாஷ் மேரா இருக்க போறார்ன்ற அப்டேட்டும் நம்ம குடுத்திருந்தோம். ஆனா நடுவுல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அந்த படம் பண்ண போறது கிடையாதுன்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் அந்த ப்ராஜெக்ட்ட ஆரம்பிக்க போறாங்களாம். அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மேரா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரா ஏ.ஆர். ரகுமான தான் லாக் பண்ணியிருந்தோம். அண்ட் ஏ.ஆர். ரகுமான் அவர்களும் இந்த படத்துக்காக 6 சாங்ஸ குடுத்துட்டாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் எப்ப வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம். எல்லாருடைய டைமும் கரெக்ட்டா அசெம்பிள் ஆயிடுச்சுன்னா, இந்த படத்த நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ன்ற அப்டேட்டும் குடுத்திருக்காரு.